அமைச்சருக்கு மரியாதையா இல்ல வந்து அதிகாரிக்கு மரியாதை அதிகமா புரோட்டோகால் படி? அமைச்சருக்கு தானே. அப்புறம் என்னங்க அந்த புரோட்டோகால் இதுக்கெல்லாம் ஒத்து போமா? இது என்ன, இது ஒரு அரசு ஏங்க என்ன இருந்தாலும் வந்து இவர் வருங்கால துணை முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் இல்லையா? இல்ல நீங்க கேட்கிற பதில், நீங்க சொல்ற பதில் என்னன்னா, நாளைக்கு அவங்களே ஒரு அமைச்சரா வரல. நீங்க சொன்னீங்கல்ல நண்பருக்காக எழுந்து போனார் அப்படின்னு. அந்த நண்பர் மக்கள் தானே. அப்ப மக்களாட்சியில மக்களுக்கு தான்ப்பா வந்து முக்கியத்துவம். அவர் அதிகாரி, அதிகார வர்க்கம். இப்போ கலெக்டரை போயிட்டு நீங்க வந்து டெப்டி சிஎமோட மகன் வரார், அவரை போயிட்டு நீங்க ரிசீவ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருந்தா அது தப்பு. இது வந்து அரசு நடத்தும் விழா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப அரசு நடத்தும் விழால அமைச்சர்களுக்கு தானே முன்னுரிமை. அதுதானே மக்களாட்சி. அவர் வந்து 1 மணி நேரம் லேட்டா தாமதமா வந்ததுனால 200 காளைகள் கடைசி நேரத்தில் அவிழ்க்க முடியல. மக்களுக்கு அன்பளிப்பா கொடுத்த வேஷ்டியும் தங்க நாணயத்தையும் தூக்கி அமைச்சர் மேலேயே நைட்டு வீசியிருக்கிறாங்க. அந்த வீடியோ காட்சிகளும் இருக்கு சமூக வலைதளங்கள்ல. அதாவதுங்க எந்த காலையாவது உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு? அப்போ பெரிய பெரிய திட்டங்களுக்கே வந்து அம்மா வரட்டும்னு காத்துட்டு இருக்கும் போது இதுக்கு வந்து சின்னவர் வரட்டும்னு காத்துட்டு இருக்க முடியாதா? 1 மணி நேரம் தானே. இப்போ சமத்துவ பொங்கல் எல்லா மதத்தினரும் கொண்டாடுகின்றார்கள் அப்படின்னும் போது பொங்கல் வந்து மதச்சார்பற்ற பண்டிகைன்னு சொல்றாங்க. நமது பண்டிகை மட்டும் மதச்சார்பற்றன்னு ஏன் அந்த மதத்திலிருந்து நீங்க அதை ஒதுக்கி வைக்கணும்னு பாருங்க. இப்போ நீங்க சொல்ல வர்றது எல்லாமே அவங்களுடைய ஒரு ஏதோ ஒரு லாபத்துக்காண்டி அப்படி செய்யறாங்க, அப்படி இருக்கிறாங்க, அப்படி பரப்பப்படுன்னு சொல்லியிருக்காங்க. லாபத்துக்கு பண்றாங்களா நஷ்டத்துக்கு பண்றாங்களா எனக்கு தெரியாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன் சார். நேற்று ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்த்துருப்போம். அதில் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் வந்து கலந்து கொண்டதில் அவரது மகன் இன்பநிதியும் கலந்துருக்காங்க. அவர்களது தோழர்கள் வந்து உட்கார்றது நண்பர்கள் இருக்கிறதுனால கலெக்டர் மாவட்ட ஆட்சியரையே வந்து எந்திக்க சொல்ல ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க. எதிர்கட்சிகள்லாம் விமர்சிக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க அண்ணாமலை அவர்கள் கூட கேட்டிருக்காரு, இது மாதிரி மாவட்ட ஆட்சியர் அவரை வந்து பின்னாடி தள்ளிட்டாங்க அப்படின்னு. அவர் தரப்புலேருந்து நீங்கள் கேள்வி கேட்கணும். இப்போ நீங்கள் ஸ்கூல்லலாம் குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க தெரியுமா? அப்போது என்ன பண்ணுவாங்க, உயரமாக இருக்கவங்கெல்லாம் வந்து பின்னாடி போய் நில்லுங்க, மற்றவங்கெல்லாம் முன்னாடி உக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது காரணம் இருந்திருக்கலாம். அவர் ஏன் எழுந்து பின்னாடி போனார் அப்படின்றத கலெக்டர் தான் சொல்லணும். இல்லை எந்திரிச்சு போனாங்களா, எந்திரிச்சு போக சொன்னாங்களா, அதுவும் அவர் தான் பதில் சொல்ல முடியும். இப்போது ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இது ஜனநாயக நாடுன்றதை ஒத்துக்கிறீங்களா? நீங்க மற்றதெல்லாம் வச்சு இது வந்து மொழி அரசு அரசாட்சிலாம் சொல்லக்கூடாது. இது ஜனநாயக நாடு. 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஜனங்க ஓட்டு போட்டு அவங்க யார் பதவிக்கு வரணும்னு முடிவு எடுக்கிறாங்க. நீங்க வந்து இந்த தமிழ் சினிமாலாம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ அவர் வந்து ஒரு கலெக்டராவோ இல்லை போலீஸ்காரோ வந்தார்னா பஞ்சு டைலாக் பேசுவார். தபார் உனக்கு 5 வருஷம் தான் பதவி, ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு இந்த பதவி, 60 வயசு வரைக்கும் நான் அதில் இருப்பேன் அப்படின்லாம் வீரவாசனம் பேசுவார். இதெல்லாம் சினிமாவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுன்னு வச்சுக்கோங்க. ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டு 5 வருஷம் தான் பதவி, மந்திரி, அதுக்கப்புறம் தோற்று போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீ எந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு அவங்க வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அத்தோடு இல்லாமல் மந்திரி பதவி போனால் என்ன, எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் மேலே வட்டம், மாவட்டம், கிளைக்கழகம், ஒன்றியம், இந்த மாதிரி லட்சக்கணக்கான பதவிகள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பதவியில் இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த அதிகாரிகள் சொல்லலாம், அந்த சினிமாவில் வர ஹீரோ பஞ்ச் டைலாக்ல, உனக்கு 5 வருஷம் தான் பதவி அப்படின்னு. இந்த பாரு, என்னதான் முக்கினாலும் 60 வயசுக்கு மேலே பதவியில் இருக்க முடியாது அதிகாரிகள். ஆனால் அமைச்சர்கள் 80 வயசு 85 வயசு ஆனாலும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள். இப்போ சொல்லுங்க, யாருக்கு பதவி அதிகம், அதிகாரிக்கா அமைச்சருக்கா? அதனால அதை ஒத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு கலெக்டர் அவர்களே. அடுத்தது வர இப்போ அந்த புரோட்டோகால் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. விஐபி புரோட்டோகால் அப்படின்னா ஒரு அரசு விழாக்களில் யார் யாருக்கு அது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இப்படின்னு வரும். அமைச்சருக்கு மரியாதையா இல்லை வந்து அதிகாரிக்கு மரியாதை அதிகமாக புரோட்டோகால் படி? அமைச்சருக்கு தானே. அப்புறம் என்னங்க அந்த புரோட்டோகால் இதுக்கெல்லாம் ஒத்து போமா? இது என்ன, இது ஒரு அரசு ஏங்க என்ன இருந்தாலும் வந்து இவர் வருங்கால துணை முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் இல்லையா? இல்ல திரு உதயநிதி அவர்களுக்காக தெரியும், நம்ம ஒரு மாவட்ட ஆட்சியரை எந்திக்க சொல்றோம். நம்ம பையன் உட்கார்றாங்க, நான் சொல்றேன், நீங்க பையனோட நண்பர்கள் உட்கார்றதுக்கு அவங்களே எந்திக்க சொல்லுங்க. இப்போ ஒவ்வொன்றா வருவோம். அவருடைய பையன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அவர் ஒரு வருங்கால துணை முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சரா பாருங்க.
அப்படிதான் பாக்குறாங்க இப்போ. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு வந்ததை வச்சு அதை தான் நான் சொல்றேன். அப்ப அதே மாதிரி அவருடைய நண்பர் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நண்பரா இருக்கலாங்க, நாளைக்கு அவரே ஒரு அமைச்சராக மாட்டார்னு சொல்ல முடியுமா? இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள், அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 பேரும் நண்பர்கள். அமைச்சர் வேற இல்ல. அந்த நண்பர்கள் எப்படி வாரிசு அரசியல் வருவாங்க? அவங்க அப்பா இதுக்கு மட்டும் எம்எல்ஏ இருக்காங்களா இல்ல அமைச்சரா இருக்காங்களா? அது சொல்ல முடியாது. அது நட்புக்காக என்ன ஒண்ணா செய்யலாம். இது சினிமாலாம் பாக்குறது கிடையாதா? நண்பேண்டா அப்படின்லாம் கேட்கறது கிடையாதா? என்னப்பா நீ இல்ல நீங்க கேட்கிற பதில், நீங்க சொல்ற பதில் என்னன்னா நாளைக்கு அவங்களே ஒரு அமைச்சரா வரலாம், எம்எல்ஏ ஆகலாம். இது மக்களாட்சி. அதனால மக்களுக்கு தான் முதல் மரியாதை. அவர் நண்பர் வந்து ஒரு மக்களா இல்லையா? எனக்கு அது பதில் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கல்ல நண்பருக்காக எழுந்து போனார் அப்படின்னு, அந்த நண்பர் மக்கள் தானே. அப்ப மக்களாட்சியில மக்களுக்கு தான்ப்பா வந்து முக்கியத்துவம். அவர் அதிகாரி, அதிகார வர்க்கம். என்னைக்குமே அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராட வேண்டும். இதுதானே வந்து நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறது சினிமால இருந்து. அதெல்லாம் ஓகே. ஆனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்துது, அரசியல் தலைமை எடுத்து நடத்துது, ஒரு ஜல்லிக்கட்டு பாரம்பரியம், முன்னெல்லாம் அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இது அவங்களுக்கா தெரிய வேண்டாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு மாவட்ட ஆட்சியர் எந்திரிச்சு போ சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வைக்கிறது ஜனங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. என்ன நினைக்கிறாங்க எனக்கு சொல்லுங்க. எதிர்கட்சிகள் தான் கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஜனங்க என்ன நினைப்பாங்க பார்த்தீங்களா? அதாவது இப்போ அரசியலுக்கு இளைஞர்கள் வர வேண்டும், படித்தவர்கள் வர வேண்டும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது அப்போ அந்த பார்க்குற இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் வரும்ல, பத்தியா நாமும் அரசியலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கும் செல்வாக்கு வரும், அதிகாரம் வரும் அப்படின்னு. நீங்க எப்படி பாசிட்டிவா பார்க்க மாட்டேங்கிறீங்க? மாத்தி யோசி. சரி இவ்வளவு சொல்றீங்களே, கலெக்டரை எழுந்து போக சொன்னார்கள், எழுந்து. அப்படி சாமானிய மக்களும் நானும் அரசியலுக்கு வரும்னு நினைச்சு அந்த பாசிட்டிவா நீங்க சொன்னீங்க, ஆக்க விட்டுருவாங்களா? வந்துட முடியுமா? அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? ஏன் முடியாது? அதிமுகல வரலையா? இல்ல வந்து பாஜகல வரலையா? நாட்டாக்கால வரலையா? திமுகல முடியுமா? அரசியலுக்கு தான் நான் சொன்னேன், இந்த கட்சிக்கு வரணும்னு சொன்னேனா? அரசியலுக்கு வரணும், அவ்வளவுதான். அப்ப அரசியலுக்கு ஊக்கப்படுத்தும் விதம். இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, ஒரு கலெக்டர் அவரை வந்து எழுந்து போக சொன்னாங்க. எழுந்து போக சொன்னாரா இல்ல அவரா எழுந்து போனாரா, இதெல்லாம் அவரு விளக்கம் கொடுக்கணுங்க. அது இன்னொரு சப்ஜெக்ட். இப்போ இன்பநிதி அவர்கள் வந்து மதுரை ஏர்போர்ட் வந்தாரா? அப்ப அவரை வரவேற்க போனது யாரு? முன்னாள் நிதியமைச்சர், இன்றைய ஐடி அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பின்னாடி வராரு. அதை நம்ம பார்த்தோம் வீடியோல. அது வரவேற்க போனாரா, எதுக்கு போனாருன்னு தெரியல. இவர் முன்னாடி வருகின்றார், பின்னாடி அவர் வருகின்றார். அந்த வீடியோவெல்லாம் வந்து பாஜக அதிமுகலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இனியோ அவர் போயிட்டு இவர் வரார். சரியா? இப்போ அந்த நீங்க சொல்ற அந்த இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, அந்த விழா மேடையில பாத்தீங்கன்னா பிடிஆர் உட்காந்துருந்தாரா? ஒரு மூலையில உட்காந்துருந்தாரா? அவர் என்ன படிச்சிருக்கார்? முதல்ல கலெக்டர் என்ன படிச்சிருக்கார் சொல்லுங்க. ஏதோ டிகிரியோ அந்த இதான் அந்த அதிகாரத்துக்கு வர கலெக்டர் வந்து ஏதோ ஒரு டிகிரியோ இல்லை பிஜியோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு, எல்லாம் ஐஏஎஸ் படிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஐஏஎஸ்ன்றது படிக்கிறது கிடையாது, எக்ஸாம் எழுதி வருது. ரைட்டா? எல்லாம் என்ன நீ ஐஏஎஸ் படிக்கிறான்னு கேட்பாங்க. அது படிப்பு கிடையாது. ஐஏஎஸ்ன்றது இப்போ பிஏ எம்ஏ மாதிரி டிகிரி கிடையாது. அது வந்து அந்த போஸ்ட் அது. சரியா? ஆனால் எங்கள் அண்ணன் பிடிஆர் இருக்கார் பாருங்க, எவ்வளோலாம் படிச்சுக்கிறாரு தெரியுமா? அமெரிக்காலெல்லாம் படிச்சிருக்காரு அவரு. எவ்வளோ பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து வேலை பார்த்துக்கிறாரு தெரியுமா? லீமேன் பிரதர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? அதாங்க திடீர்னு வந்து ஏதோ ஒரு அந்த சப்ரைம் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 கோடிகள் ஊத்தின்னு போச்சு இல்ல ஒரு நிறுவனம். அதுக்கும் நீங்க சொல்ல வர முழுசா கேளுங்க. 360ல கேட்கணும் நீங்க. அந்த இலாக்காக்கு தானே பவர், என்ன துறையில? அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வேலை பார்த்தவர். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஏரோப்ளேன்லயே பறந்துட்டு இருந்தவர். பல லட்சக்கணக்கான மைல்கள் பறந்துருக்காரு. அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏர்கிராஃப்ட்லாம் கிடையாது, வைட் பாடிட் ஏர்கிராஃப்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிசினஸ் கிளாஸ், இப்படிலாம் டிராவல் பண்ணவர். அவரே சொல்லிக்கிறார், நான் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து வெளிநாடுகளில் பெரிய பெரிய நிறுவனங்கள் அவர் வேலை பார்த்துருக்காருன்னு சொன்னால், இங்கே வந்து அவர் எலெக்ஷனில் முதல் எலெக்ஷன் நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணும்போது அவருக்கு தமிழில் சரியா பேச வரலையா. இதுவும் அவரே சொல்லிக்கிறார், நான் சொல்ல. முதல்ல கொஞ்ச நாள் பேசாமலேயே ஓட்டு கேட்டாராம். பேசாமல் எப்படி கேட்டீங்கன்னு என்ன கேட்காதீங்க, பக்கத்தில் இருந்தவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கிலீஷ்லேயே பொலன்னு பொழந்து கட்டிட்டு ஒருவேளை தமிழ் வந்து டச் இல்லாமல் போயிடுச்சா என்னன்னு தெரியல. இதில் சில பேர் வேற இந்த கேள்வி கேட்பாங்க, நாங்கள் அந்த பேடுலேருந்து படிக்கிறாரு பட்ஜெட்டில், அதுலேயே தமிழை தப்பாக படிக்கிறார் அப்படின்னு. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நம்ம கேட்க வேணாம். அவ்வளோ படித்தவர், அவ்வளோ பெரிய நிறுவனங்களில் வேலை பார்த்தவர், பல லட்சக்கணக்கான மைல்கள் ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணவர், அவரே ஓரமாக ஒதுங்கி இருக்காரு. நீங்கள் வெறும் ஐஏஎஸ் எழுதினவரை வந்து இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, அதுவும் பண்ணிட்டீங்களான்றது தெரியாது, அவராக கூட எழுந்து போயிருக்கலாம். இப்போ நீங்கள் அவருக்கு இந்த மாதிரி கேட்டிங்கன்னா, இதாங்க ஜனநாயகம். மக்கள் சக்தினா வேற என்ன நினைக்கிறீங்க நீங்கள்?
இப்போ கலெக்டரை போயிட்டு நீங்க வந்து டெப்டி சிஎமோட மகன் வரார், அவரை போயிட்டு நீங்க ரிசீவ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருந்தா அது தப்பு செய்யல. பாத்தீங்களா, தப்பு செய்யலன்றதை நீங்களே ஒத்துக்கிறீங்க. இது வந்து அரசு நடத்தும் விழா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப அரசு நடத்தும் விழால அமைச்சர்களுக்கு தானே முன்னுரிமை, அதுதானே மக்களாட்சி, அதுதானே ஜனநாயகம். அமைச்சருக்கு முன்னுரிமை, நண்பர்களுக்கும் முன்னுரிமை, அதான் நான் வருங்காலம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுல ஒரு ஜனநாயகம் பார்க்கப்படுது. அதனால அவ்வளவுதான். ஜனங்கள் இப்படி வச்சுக்காங்க. ஓகே, மக்களாட்சியில மக்களுக்கு தான். அவர் ஏன் நீங்க வந்து இவருடைய மகன் இல்ல இவருடைய நண்பர் இப்படி எல்லாம் பாக்குறீங்க? மக்களில் ஒருவர். சமூக நீதி ஆட்சியில ஒரு ஜனநாயகம் அந்த இடத்துல. ஆமா, இப்ப நம்மளாம் சொல்றோம்ல, ஓட்டு கேட்கும் போது எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் உங்களில் ஒருவன், மக்களோடு மக்களாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நீங்க வந்து அவரை மக்களா பாருங்க, ஜனங்களில் ஒருவரா பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. நீங்க வேற ஒரு கண்ணாடி போட்டுன்னு பார்த்தாதான் இது மாதிரிலாம் குழப்பம் வரும். நிச்சயமா சார். அதே நேரத்தில் வந்து அவர் வந்து 1 மணி நேரம் லேட்டாக தாமதமாக வந்ததுனால 200 காளைகள் கடைசி நேரத்தில் அவிழ்க்க முடியல. மக்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்த வேஷ்டியையும் தங்க நாணயத்தையும் தூக்கி அமைச்சர் மேலேயே நைட்டு வீசியிருக்கிறாங்க. அந்த வீடியோ காட்சிகளும் இருக்கு சமூக வலைதளங்களில். அது வந்து உதயநிதி அவர்கள் கலந்துக்கல, 1 மணி நேரம் டிலே பண்ணியிருக்காங்க. அதை காளையை அடக்கிறவங்கெல்லாம் கச்சை விட எங்களுக்கு வந்து இதுதான் முக்கியம், எங்களுக்கு கலாச்சாரம் காளை அடக்க தான் முக்கியம்னா சொல்லி பேசுகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, எந்த காளையாவது உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு? எந்த காளையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. மக்களுக்கான இந்த போட்டி நடத்துதா இல்லை அதிகாரிகளுக்காக நடத்துதா? கரெக்ட், மக்களுக்காக இந்த போட்டி அப்படின் போது இந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்கறத விட இந்த இன்னோவான்னு பட்ட பெயர் வச்சு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சரியான பதில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஒரு தடவை கேட்கும்போது அவர் சொன்னார், அம்மா வரட்டோன்னு காத்துட்டு இருந்தோம். இது ஏங்க திறக்கல? அம்மா வரட்டோன்னு காத்துட்டு இருந்தோம். எப்படி சோகா எடுத்து கொடுக்குற பார்த்தீங்களா? அப்போ பெரிய பெரிய திட்டங்களுக்கே வந்து அம்மா வரட்டோன்னு காத்துட்டு இருக்கும் போது இதுக்கு வந்து சின்னவர் வரட்டோன்னு காத்துட்டு இருக்க முடியாதா? 1 மணி நேரம் தானே, என்ன ஆயிட போகுது? அப்படி ரிலாக்ஸ்டா இருங்க. ரெண்டாவது, ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவர் அப்படின்னும் போது வழிநடுக்க வரும்போது ஜனங்க கூட்டம் இருக்கும். எவ்வளவு கூட்டம் இருந்ததுலாம் என்ன கேட்காதீங்க. இருக்கும். அது போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இருக்கும். அது வரது கொஞ்சம் தாமதமாகத்தான் செய்யும். 1 மணி நேரம் தானே, இன்னும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிட்ட மாதிரி கேட்குறீங்க. அகைன் இது மக்களாட்சி. மக்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் அப்படின்னும் போது கொஞ்சம் தாமதமாகத்தான் செய்யும். இந்த பணம், புகழ், பதவி இதெல்லாம் தாமதமாக தான் வரும் அப்படின்னு லைஃப்ல சொல்லுவாங்க பார்த்துக்கிறியா? அந்த மாதிரி செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் அப்படின்னும் போது தாமதமாகத்தான் வருவாங்க. அந்த மாதிரி தாமதமாக இருக்கு. அவங்க என்ன ஒன்றுட்டா லேட்டாக வந்தாங்க. இன்னொரு கேள்வி கேட்குறேன். அதே நேரத்தில் அதே மதுரையை சேர்ந்த திரு மூர்த்தி அவர்கள், அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஒரு சில பொங்கலுக்கு முன்னக்கூட்டி தான் அவர் பேசியிருக்கிறாரு, நம்மெல்லாம் ஆண்ட பரம்பரை, அதை மனதில் வச்சுக்கிட்டு செயல்படணும்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதை எப்படி சார் பார்க்குறாரு? 2006லேருந்து 2011 வரைக்கும் இங்கே ஆண்டது யாரு? திமுக. அந்த பரம்பரைன்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்படி சோகா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தனா? சூப்பர் சார். இப்போ அதிமுகவும் சொல்லலாம், நாங்களும் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11லேருந்து 21 வரைக்கும் அவங்க தானே ஆண்டார்கள். அதாவது கலைஞர் ஒரு தடவை ஒரு பதில் சொன்னார். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்கும்போது ஆண்டவனுக்குத்தான் தெரியும் அப்படின்னாரு. கேட்டவங்கலாம் ஷாக் ஆகிட்டாங்க. என்ன நீங்கள் போயிட்டு ஆண்டவனுக்கு தான் தெரியும்னு சொல்கிறீங்களா அப்படின்னோடனே, எனக்கு முன்னாடி ஆண்டவனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னா கரெக்டு. இதுக்கு முன்னாடி 11லேருந்து 6லேருந்து 11 நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படி சொன்னதான் நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது. அதாவது நீங்கள் குறை கண்டுபிடிக்கணும்னு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ரூபன். இந்த மாதிரி பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை இப்படி சேர்த்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு தெரியும். பொங்கல் நிகழ்ச்சியில் திரு உதயநிதி அவர்கள் வந்து சமத்துவ பொங்கல் பார்த்துருப்போம். அம்பேத்கர் அவர்களது படம் வச்சு பேக்ரவுண்டில் ஒரு குடிசையெல்லாம் செட் பண்ணி ரெட் கலர் மேட்டில் நெருப்பே இல்லாமல் பொங்கல் கிட்ட மாதிரி ஒரு ஸ்டில் வந்துச்சு. அதாவது அது ஒரிஜினல் ஸ்டில்லா இல்லை யாராவது ஃபோட்டோஷாப் பண்ணி போட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஜோக்கா சொல்லணும்னு இப்படி சொல்லலாம். இருக்குமா சார்? இல்லை, 9 கிரகமும் உச்சத்தில் இருக்கவன் பேட்டரி இல்லாமலே பேசலாம், ரிமோட் கண்ட்ரோலில் கூட பேசலாம். சார்லி ஒரு படத்தில் சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு இப்படி விளக்கம் கொடுக்கறதுக்கு பேசாட்டி ஏன்னு சொல்லிட்டு போயிடலாமே. வாடவை. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ இந்த சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ ஜல்லிக்கட்டு நமது பாரம்பரியம் அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி ஜல்லிக்கட்டுல ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார்னு நினைக்கிறேன் இப்போ நடந்த ஜல்லிக்கட்டுல. அப்புறம் ஒரு சிலர் காயமடைந்திருக்கின்றனர். அவங்களாம் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. நேற்றுக்கு இதேச்சியா பார்த்துட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு காளை மாடு வேகமாக ஓடி வருது. ஓரமாக ஒருத்தர் நின்றுக்கிறாரு. அதே மாதிரி இதெல்லாம் தடுப்புலாம் கட்டியிருக்காங்க. 2 பக்கமும் ஜனங்க நிற்கிறாங்க. அவர் எப்படி உள்ளே வந்தார்னு தெரியல.
அப்படியே தூக்கி போட்டு போது அவர் அப்படியே கீழே விழுந்துகிறார். இது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தா கர்நாடகத்தில் நடந்த சம்பவம் அப்படின்னு நியூஸ் போடுறாங்க. சம்பவமா கர்நாடகத்தில் நடந்த ஜல்லிக்கட்டா? அது நான் சரியா கவனிக்கல, ஏதோ பேசுனே அதை நான் பார்த்தேன் நான். அப்போ அங்கேயும் ஒரு காளை மாடு ஓடி வருகின்றது. அது கயிறை பிடிக்கிறதுக்கு பின்னாடி நிறைய பேர் வராங்க. அப்போ இது மாதிரி 2 பேர் அது தூக்கி போட்டு போகுது அந்த மாடு. அதை நான் பார்த்தேன் நான். அப்போ இது அன்னைக்கு நான் கேட்ட மாதிரி தான் நிரஞ்சன் கேட்டேன் இல்லையா. அப்போ அங்கேயும் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. அங்கேயும் பொங்கல் கொண்டாடுறாங்க. ஆந்திரா, தெலுங்கானா அங்கேயும் பொங்கல் கொண்டாடுறாங்க. அப்படி இருக்குச்சு, இது ஏன் திராவிட பொங்கல்னு சொல்லாம நீங்க வந்து தமிழர் திருநாள் இப்ப சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லி? சமத்துவ ஜல்லிக்கட்டு முடிஞ்சது இல்ல, சமத்துவ ஜல்லிக்கட்டுலயே பிரச்சனை இருக்கு. அதுல வந்து ஒரு சமூகத்தினர் காளை இது சம்திங் அப்படி வேற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. அதனால இந்த சமத்துவ ஜல்லிக்கட்டு இப்ப யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சமத்துவ பொங்கல் மட்டும்தான் பேசுவாங்க. இப்போ சமத்துவ பொங்கல் எல்லா மதத்தினரும் கொண்டாடுகின்றார்கள் அப்படின்னும் போது பொங்கல் வந்து மதச்சார்பற்ற பண்டிகைன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன டவுட்னா, மற்ற சில விழாக்களையும் சமத்துவ என்ற பெயர்ல கொண்டாடுறாங்க. அப்ப அது மதச்சார்பற்ற விழா ஆயிடுமா? அது இப்படி பொங்கல் மட்டும் சமத்துவ பொங்கல்னு சொன்னா மதச்சார்பற்ற விழா ஆகிவிடுது. ஒரு அண்ணன் திருமாவர்கள் கூட சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன், சாதி சமய வேறுபாடின்றி கொண்டாடப்படும் பொங்கல் அப்படின்னு. எப்படி எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் பொங்கல் கொண்டாடுகின்றார்களா? என்ன பதில் சொல்லுங்க. அப்போ இதை மட்டும் நீங்க சமத்துவம்னு ஒரு அடைமொழி கொடுக்கும்போது அது மதச்சார்பற்றதாகி விடுகின்றது. ஆனா மற்ற விழாக்களை கொண்டாடும் போது அது மதச்சார்பற்ற விழா ஆவது இல்லையே. குறிப்பாக சொல்ல வருது வந்து வாழ்த்துக்கள் கூட தெரிவிக்கலையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. வாழ்த்துக்கள் தெரிவிங்க, தெரிவிக்காம போங்க. ஓணத்துக்கெல்லாம் வாழ்த்து சொல்றாங்க. இப்ப அந்த ஓணம் அப்படின்றது இது கவிப்பேரரசு சொல்லியிருந்தார், இதுதான் இறக்குமதி செய்யப்படாத பண்டிகைன்னு சொல்லியிருந்தார் பொங்கல். அது பாத்தீங்களா, பொங்கல் வாழ்த்துல இறக்குமதி செய்யப்படாத ஒரு திருவிழான்னு சொல்லியிருந்தார். யாரு சார்? கவிப்பேரரசு வைரமுத்து. அப்ப எந்த பண்டிகை எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? எதெல்லாம் இறக்குமதி, இதுதான் இறக்குமதி செய்யப்படாதுன்னா அப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த கேலண்டர்ல வர மற்ற பண்டிகை எல்லாமே இறக்குமதி செய்யப்பட்ட பண்டிகைன்னு சொல்றாரா கவிப்பேரரசு? அப்போ மாநிலம் தழுவி இந்த பொங்கல் விழா கொண்டாடுறாங்க, தமிழர் திருநாள் பொங்கல், தைப்பொங்கல் அப்படின்லாம் சொல்றாங்களே. இல்ல, அது சொல்லட்டும். ஒரு மாநிலத்துக்கு இல்ல, அதுதான் இறக்குமதி செய்யப்படாத திருவிழான்னு சொல்லிட்டாரு. இதுதான் இறக்குமதி செய்யப்படாத திருவிழான்னு சொல்லியிருக்காரு. அப்போ மற்ற பண்டிகைகள் எல்லாமே இறக்குமதி செய்யப்பட்டது அப்படிதானே அர்த்தம். இதை ஏத்துக்க முடியுமா நம்மால? எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு எனக்கு புரியல. நமது பண்டிகை மட்டும் மதச்சார்பற்றன்னு ஏன் அந்த மதத்திலிருந்து நீங்க அதை ஒதுக்கி வைக்கணும்னு பாக்குறீங்க? அவங்க கூட்டணியில் எதுவும் கிடையாதுல்ல, மதச்சார்பின்மை கூட்டணி தானே. அப்படி பாத்தீங்கன்னா மதச்சார்பற்ற ஜனதாதளம்னு ஒரு கட்சி இருக்குது. அப்ப மற்ற கட்சியெல்லாம் வந்து மதச்சார்புள்ள கட்சிகள்னு அர்த்தமா? ஜனதாதள்லே உடஞ்சு போயிட்டு ஜனதாதள் யுனைடெட் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது. உடஞ்சி போன கட்சிக்கு பேர் யுனைடெட். இன்னாண்ட பக்கம் கர்நாடகாவில் மதச்சார்பற்ற ஜனதாதளம், JDS, நம்ம தேவேகவுடா அவங்களுடைய கட்சி. அப்போ மற்ற கட்சிகள்லாம் மதச்சார்புள்ள கட்சிகள்னு அர்த்தமா? ஏன் வந்து எங்க பண்டிகையை மட்டும் நீங்க மதச்சார்பற்றன்னு நீங்க இது மாதிரி ஒதுக்குறீங்கன்னு எனக்கு புரியல. பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சூரியனுக்கு தானே படையலாம். எல்லாத்தையுமே வந்து இப்படி ஏத்துக்குங்கன்னு சொல்ல வராங்களா? எல்லாமே மதச்சார்பற்றது, எல்லாருமே எல்லா பண்டிகைகளும் மதச்சார்பற்ற பண்டிகைகள்னு சொல்லணும். அது மாதிரி சொல்லுவீங்களா? பொங்கல் பண்டிகை சூரியனை வழிபடுவது. இது எல்லாரும் வழிபடுவார்களா? அமெரிக்கால ஒரு காலத்துல, அண்டார்டிகால ஒரு காலத்துல வழிபட்டார்கள். அப்ப இங்க எல்லாமே வந்து ஒரு காலத்துலன்னு சொல்ற காலத்துல வந்து பொங்கலை கொண்டாடுபவர்கள், சூரியனை வழிபடுபவர்கள் தான் எல்லாரும் இருந்தாங்க. ரைட்டா? அப்ப அந்த மதச்சார்பற்ற, இப்போ திருவள்ளுவர் வந்து மதச்சார்பற்றன்றாங்க. திருவள்ளுவர் காலத்துல அந்த மதச்சார்பற்ற வார்த்தைக்கு அவசியம் இல்லாமல் இருந்தது. எங்கேயாவது வந்து மதச்சார்பற்ற குரல் ஒண்ணு எனக்கு காமிப்பீங்களா நீங்க? 7 பிறவின்றாரு, போன ஜென்ம பாவம் புண்ணியம்ன்றாரு. அப்ப இதெல்லாம் நீங்க மதச்சார்பற்ற அப்படின்னா அப்புறம் அவருக்கு காவி பூசாதீங்கன்றீங்க, அவர் மதச்சார்பற்றவர்ன்றீங்க, அவரை ஒரு மதத்துக்குள் அடைக்காதுன்றீங்க. ஏன் திருவள்ளுவர் இந்து அப்படின்னா மற்றவங்க ஏத்துக்க மாட்டாங்களா? இப்பதான் நீங்க மதச்சார்பற்ற திருவள்ளுவர்னு சொல்றீங்க. ஆனா இதுக்கு பல வருடங்கள் முன்னாடியே திருக்குறள் உலக மொழிகளில் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. இப்ப யாரும் வந்து என்னங்க திருவள்ளுவர் வந்து இந்து புலவர்னு சொல்றாங்களே, அதனால நாங்கள் அதை ரஷ்யன்ல ஏத்துக்க மாட்டோம், அர்மீனியன்ல ஏத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் யாருமே சொல்லலையே. இப்போ நீங்க சொல்ல வர்றது எல்லாமே அவங்களுடைய ஒரு ஏதோ ஒரு லாபத்துக்காண்டி அப்படி செய்யறாங்க, அப்படி இருக்கிறாங்க, அப்படி பரப்பப்படுதுன்னு சொல்றீங்களா? லாபத்துக்கு பண்றாங்களா நஷ்டத்துக்கு பண்றாங்களா எனக்கு தெரியாது. ஏன் பண்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன்.
அதெல்லாம் பண்ண பேர் தானே திரும்பவும் ஆட்சிக்கு வராங்க, ஜெயிக்கிறாங்க, அதே மக்கள் தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க, கரெக்ட். 21 போட்டாங்க, 26 போடுவாங்களான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ 6 போட்டவங்க 11 போடல, 11 போடாதவங்க 16 போடலை, ரைட்டா? இப்போ 21 போட்டிருக்காங்க, 26 வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போடுறாங்களா இல்லையா அப்படின்னு. அப்போதான் அது லாபமா நஷ்டமா அப்படின்றது தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யாராவது வந்து திருவள்ளுவர் மதச்சார்பற்றவரா இல்லை இந்து மதத்தை சார்ந்தவரா இப்படின்ற கேள்வியை யோசிச்சு தான் ஓட்டு போடுறாங்களா? நேர் எதிர் வேணும்ல சார். ஒருத்தர் ஆமான்னு சொன்னாங்கன்னா ஒருத்தர் இல்லைன்னு சொல்லணுமே, அதானே அரசு. இல்லை, இதெல்லாம் வந்து விவாதங்கள் தானே தவிர ஓட்டு போடும்போது அந்த காமன் மேன் அடுத்த வேலை சோறு எங்கேருந்து வரும், வேலை எங்கே கிடைக்கும், ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுறது, வீட்டு வாடகை எப்படி கட்டுறது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க காமன் மேன் திருவள்ளுவர் மதச்சார்பற்றவர், அவருக்கு வந்து காவி பூசலாமா பூசக்கூடாதா இதை யோசிச்சு தான் ஓட்டு போடுறாரா? மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி யோசிங்க. அதை விட்டுட்டு அவருக்கு எந்த கலர் அடிக்கிறது, இந்த கலர் அடிக்கிறதா வேணாமா இப்படின்றதெல்லாம் ரொம்ப தேவையா? இல்லை அவருக்கு அந்த கலர் அடித்தா வந்து வாழ்க்கை தரம் உயர்ந்துட போதா, இல்லை வந்து இந்த கலரை வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னால் வாழ்க்கை தரம் குறைஞ்சிட போதா? எதுக்காக இதெல்லாம்? மக்களை பற்றி யோசிங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி யோசிச்சாங்கன்னு சொன்னால் நவீன் பட்நாயக் மாதிரி ஜெயிச்சு வந்துட்டு இருக்கலாம். ஈவன் மத்தியில் பாஜக ஜெயிக்கிற மாதிரி கூட ஜெயிச்சு வந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம் போது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இது என்னது இந்த ஒரு சேரில் சுற்றி வருவாங்களே மியூசிக்கல் சேர், அந்த மாதிரி மாறி மாறி வர வேண்டியதாகுது 5 வருஷத்துக்கு ஒருக்கா. மக்களோட பிரச்சனைகளை பற்றி யோசிப்போம் ரூபன். இதெல்லாம் எதுக்கு? சமத்துவ பொங்கல் கொண்டாடினா ரைட்டு, அது கோர்ட்டில் கூட சொல்லிட்டாங்க போல இருக்குது, ஏதோ கேஸ் போட்டாங்கல்ல பொங்கல் பணம் கொடுக்கணும் அப்படின்னு. அதான் அமைச்சர் வேற சொல்லியிருக்காரு. ஆமாம், அமைச்சர் வேற சொல்லிட்டாரு எலிக்ஷன் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு போல இருக்கு. அடுத்த வருஷம் நிச்சயம் கிடைக்கும். அதனால அடுத்த வருஷம் பொங்கலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத கணக்கு போடுங்க. நம்ம பழப்பு அப்படி தானே இருக்குது. அதனால மக்கள் பிரச்சனையை பற்றியே யோசிப்போம், பேசுவோம். மற்றவங்க யோசிக்கிறாங்களோ இல்லையோ நாமளாவது யோசிச்சு போவோமே ரூபன். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.